இந்தியாவின் எல்லைகளும் பரப்பும். இந்தியாவின் வட எல்லையாக இமயமலைத் தொடர்கள் அமைந்துள்ளது. இம்மலைத்தொடர்கள் சீனாவையும் இந்தியாவையும் பிரிக்கின்றன. தீபகற்பத்தின் தெற்கில் இந்து மகாசமுத்திரம், கிழக்கில் வங்கக்கடலும் பர்மாவும், மேற்கில் அரபிக்கடலும் பாகிஸ்தானும் நம் நாட்டின் எல்லைகளாக உள்ளன. வடக்கே இமயமலை தொடரிலிருந்து தெற்கே உள்ள இந்து மகாசமுத்திரம் வரை இந்தியாவின் நிலப்பரப்பு 32,87,263 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். வடக்கு தெற்காக இதன் நீளம், கிழக்கு மேற்காக இதன் அகலம் என்று மிக விசாலமானது நமது நாடு. ஒரு துணை கண்டம், சப்கான்டினென்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா மிக விசித்திரமான புவியியல் கூறுகளை உடையது. பனிமூடி கிடக்கும் உயர்ந்த மலைகளும், வளம் பெருகி விளங்கும் சமவெளிகளும், மனித இனத்தின் காலடி காணா கடும் பாலை வனங்களும், அடர்ந்த காடுகளும், வெப்ப மண்டலங்களும், குறைவு பகுதிகளும் இந்தியாவின் எல்லைகளுக்குள் அடங்குகின்றன. இயற்கை அமைப்பை அடிப்படையாக கொண்டு இந்தியாவை 4 முக்கிய இயற்கை பிரிவுகளாக பிரிக்கலாம். வடக்கே உள்ள இமயமலை தொடர்கள் பிரதேசம், சிந்து கங்கை சமவெளி பகுதிகள், தக்கான பீடபூமி, தக்கான பீடபூமிக்கு கிழக்கேயும் மேற்கேயும் அமைந்துள்ள கடற்கரை சமவெளிகள் என்று